கோழி பண்ணை என்பது இன்றைய உலகில் அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு முக்கியமான தொழிலாகும். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் கோழி வளர்ப்பின் மூலம் பொருளாதார முன்னேற்றம் அடைவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கிராமப்புறங்களில் சிறிய அளவில் தொடங்கப்பட்ட கோழி வளர்ப்பு இன்று தொழில் முறையாகவும் ஏராளமான முதலீட்டாளர்களின் முக்கிய விருப்பமாகவும் மாறியுள்ளது. கோழி பண்ணையின் சிறப்பு என்னவென்றால், இதை தொடங்க அதிக நிலப்பரப்பு தேவையில்லை, அதிக முதலீடு தேவையில்லை. ஆனால் சரியான முறையில் கவனம் செலுத்தினால் நல்ல லாபம் கிடைக்கும். கோழி வளர்ப்பில் 2 விதங்கள் பிரபலமாக உள்ளன. ஒன்று முட்டை உற்பத்திக்காக செய்யப்படும் வளர்ப்பு, மற்றொன்று இறைச்சிக்காக செய்யப்படும் பிராய்லர் வளர்ப்பு. இவ்விரண்டுக்கும் தனித்தனி சந்தை உள்ளது. முட்டைகள் தினசரி உணவில் முக்கிய பங்காற்றுவதால் அதற்கான தேவை எப்போதும் நிலைத்திருக்கிறது. அதேபோல இறைச்சிக்கும் இந்திய சந்தையில் குறைவில்லா தேவை உள்ளது. குறிப்பாக திருமணங்கள், விழாக்கள், ஹோட்டல்கள் போன்ற இடங்களில் அதிகப்படியான கோழி இறைச்சி பயன்படுகிறது. எனவே கோழி பண்ணையை நடத்தும் ஒருவருக்கு விற்பனை குறைவாகும் அபாயம் மிகக் குறைவு. கோழி வளர்ப்பதற்கு முதலில் தேவையானது நல்ல சுத்தமான சூழல். கோழிகள் அடையும் இடம் காற்றோட்டம் நிறைந்ததாகவும் மழை நீர் புகாததாகவும் இருக்க வேண்டும். வெப்பநிலை அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் கோழிகள் பாதிக்கப்படலாம். எனவே பண்ணை அமைக்கும் இடம் சரியான முறையில் திட்டமிடப்பட வேண்டும். கோழிகளுக்கு தூய்மையான தண்ணீர், சரியான அளவில் உணவு ஆகியவை அளிக்கப்பட வேண்டும். உணவில் சத்தான உணவுப் பொருட்கள் கலந்து கொடுத்தால் வளர்ச்சி வேகமாக நடைபெறும். கோழி வளர்ப்பில் மருத்துவ பராமரிப்பு மிகவும் அவசியமானது. சிறிய நோய்களுக்கு போதுமான கவனம் செலுத்தப்படாவிட்டால் பெரும் இழப்பு ஏற்படும் அபாயம் உண்டு. எனவே தடுப்பூசிகள் சரியான கால இடைவெளியில் போடப்பட வேண்டும். மருத்துவரின் ஆலோசனையை அடிக்கடி பெறுவது நல்லது. கோழிகளின் ஆரோக்கியம்தான் பண்ணையின் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய அம்சமாகும். கோழி பண்ணையின் பொருளாதார லாபம் குறித்து பார்க்கும்போது முதலீட்டை விட அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய தொழிலாக இது உள்ளது. உதாரணமாக, ஒரு சிறிய பண்ணையில் 100 கோழிகளை வளர்த்தால் மாதம் குறைந்தது சில ₹1000 லாபம் கிடைக்கும். பெரிய அளவில் வளர்த்தால் லட்சக்கணக்கில் வருமானம் பெற முடியும். இதன் முக்கிய காரணம் கோழி இறைச்சி மற்றும் முட்டை ஆகியவற்றின் தினசரி தேவைகள் எப்போதும் நிலைத்திருப்பதுதான். இன்றைய காலத்தில் அரசு, தனியார் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கூட கோழி பண்ணையை ஊக்குவிக்கும் வகையில் கடன் வழங்குகின்றன. இது கிராமப்புற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாகும். குறிப்பாக வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அல்லது குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க விரும்புவோருக்கு கோழி வளர்ப்பு சிறந்த வாய்ப்பு அளிக்கிறது. பெண்களை கூட வீட்டிலிருந்தபடியே குறைந்த அளவில் கோழிகளை வளர்த்து நல்ல வருமானம் பெற முடியும். கோழி வளர்ப்பில் கிடைக்கும் பக்க விளைவுகளும் பயனுள்ளதாகும். உதாரணமாக, கோழி சாணம் நல்ல உரமாக பயன்படுகிறது. இதை விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துவதால் கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. கோழி இறந்தாலும் அதன் இறகு, எலும்புகள் போன்றவை பல்வேறு தொழில்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் எந்த பகுதிகளும் வீணாகாது. நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி கோழி வளர்ப்பையும் மேம்படுத்தியுள்ளது. இன்று தானியங்கி உணவளிப்பு, தானியங்கி தண்ணீர் விநியோகம் போன்ற வசதிகள் உள்ளன. இதனால் மனித உழைப்பு குறைந்து செலவுகள் குறைகின்றன. அதே சமயம் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இணையவழி சந்தைகள் மூலமாகவும் ஹோட்டல்களுடன் நேரடி ஒப்பந்தம் செய்வதன் மூலமாகவும் கோழி மற்றும் முட்டைகளை விற்பனை செய்வது எளிதாகிவிட்டது. கோழி பண்ணையின் வெற்றிக்கான முக்கிய காரணிகள் திட்டமிட்ட முறையில் செயல்படுவதாகும். முதலில் எவ்வளவு அளவில் பண்ணையை நடத்தப் போகிறோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கேற்ப முதலீடு, இட வசதி, வேலைவாய்ப்பு, உணவு செலவுகள், மருத்துவ பராமரிப்பு ஆகியவை திட்டமிடப்பட வேண்டும். சந்தையை ஆராய்ந்து விற்பனை செய்வது முக்கியம். தவறான திட்டமிடல் பண்ணையின் தோல்விக்கு காரணமாகும். எதிர்காலத்தில் கோழி வளர்ப்பின் தேவை மேலும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மக்களின் வாழ்வியல் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக சத்தான உணவுப் பொருட்கள் அதிகம் தேடப்படுகின்றன. முட்டையும் இறைச்சியும் சத்தான புரதச்சத்து நிறைந்ததால் அவற்றின் பயன்பாடு குறையாது. எனவே இத்தொழில் எப்போதும் நிலைத்திருக்கும் தொழிலாகவே கருதப்படுகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது கோழி பண்ணை என்பது கிராமப்புற மக்களுக்கு மட்டுமல்ல, நகர்ப்புற மக்களுக்கும் ஒரு சிறந்த வருமான வாய்ப்பாகும்.
குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடியதாய் இருந்தாலும் அதிக வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருப்பதால் இளைஞர்கள் இதை பெரிதும் விரும்பி மேற்கொள்கின்றனர். அரசு உதவிகளும் வங்கிக் கடன்களும் நவீன வசதிகளும் இன்று இந்த தொழிலை எளிதாக்கியுள்ளன. கடின உழைப்பு, திட்டமிட்ட செயல், ஆரோக்கிய பராமரிப்பு ஆகியவை இணைந்தால் கோழி பண்ணையில் வெற்றி பெறுவது உறுதி.